உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. மறைவாக்கு இதுவே மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். அந்த பண்புகளை நம் வாழ்வாக்கி நம் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்தில் மரியாவை போன்று இந்த புனித வாரத்தில் நாமும் ஆண்டவருடைய பாடுகளை கொண்டாட இத்திருப்பலி அழைப்பு விடுக்கின்றது. நம்மிலே மனமாற்றம் காணவும் அடுத்தவரின் மனமாற்றத்தை ஏற்று மகிழும் நல்ல உள்ளத்தை நமக்கு தர வேண்டியும் இத்திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். உம் ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்பு அடைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்கையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மனம் உறுதிக்கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆயன் தன் மந்தையை
இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தில் முதல் நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது, அல்லது செம்மைப்படுத்த அழைக்கின்றது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய ஊழியர், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த முதல் வாசகத்தை நம்முடைய குடும்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் என்று வரும்பொழுது நீதியோடு நாம் செயல்படுகிறோமா, உண்மையாக இருக்கின்றோமா, ஒருவர் ஒருவரை மன்னிக்கின்றோமா, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் நாம் மீண்டும் ஒரு முறையாக ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்தில் பல
மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இயேசு இருக்கின்றார், அவரை சுற்றி நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. 2 பேரை நாம் பார்க்கின்றோம். மார்த்தா, மரியா என்கின்ற 2 பெண்களை பார்க்கின்றோம். யூதாஸ்காரியோத்து இருக்கின்றான், இயேசுவை காட்டி கொடுப்பவன். யூதர்கள் வருகின்றார்கள், தலைமை குருக்கள் இருக்கின்றார், லாசர் இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் இன்னும் எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மார்த்தா ஆண்டவருக்கு உணவு பரிமாறுகிறாள், அங்கு இருக்கிறவர்களுக்கு உணவு பரிமாறுகிறாள். தவக்காலத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு தர்மமாக உங்களிடம் இருக்கின்ற உணவை மற்றவர்களோடு, குறிப்பாக ஏழைகளோடு, உணவு இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறச்செயலை திரு அவை முன்வைக்கின்றது. நோன்பு இருப்பதன் பலன் என்ன? அந்த ஏழைகளுக்கு அந்த உணவு சென்று சேர வேண்டும் என்பதுதான். அதை நாம் இன்று பார்க்கின்றோம். மரியா ஆண்டவருடைய அந்த பாடுகளுக்கு தன்னை தயார் செய்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், அவளை தடுக்காதீர்கள் என்று. நம்முடைய விசுவாசத்திலும் பல தடை கற்கள் வரும். அப்பொழுது நாம் விசுவாசத்தை இழந்து விடாமல் அந்த மரியாவை போல ஆண்டவருக்குரிய அந்த பணியை செய்வதில் நாம் சித்தமாயிருக்க வேண்டும். யூதாஸ்காரியோத்து குறை சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தை குறை சொல்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு சில நேரங்களில் நீ தினமும் கோவிலுக்கு செல்வதால், திருப்பலியில் கலந்து கொள்வதால் என்ன நடக்கிறது என்று கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் அருகிலிருந்து அவர்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறை கூறுதல் என்பது நம்முடைய குடும்பங்களிலும் ஒன்றுவிட்ட ஒன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் ஒருவரை குறை சொல்லி கொண்டுதான் வாழ்ந்து வருகிறோம். உறவுகளை குறை சொல்லி வாழ்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். நம்முடைய அந்த நோன்பு, நாம் இருந்த அந்த அறச்செயல்கள் அல்லது ஜெபங்கள் எல்லாம் முழுமையாக ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் தவிர்க்க வேண்டியது ஒருவரை குறை சொல்வதை தான் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவியை குறை சொல்வது, மனைவி பிள்ளைகளை குறை சொல்வது, அல்லது கணவனை குறை சொல்வது, உறவினர்களை குறை சொல்வது, சகோதர சகோதரிகளை குறை சொல்வது என்று இப்படி வாழ்நாள் முழுவதும் குறை சொல்லி கொண்டே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவேதான் அந்த இடத்தில் மரியாவை பற்றி யூதாஸ்காரியோத்து குறை சொன்ன பொழுது ஆண்டவர் அவளை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவருக்கு ஒருவரை குறை சொல்வது பிடிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் முட்டாள்களே என்றால் நீங்கள் எரி நரகத்துக்கு உள்ளாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரம் என்பது நாம் கடந்த 5 வாரங்களாக மேற்கொண்ட தவத்தின், ஜெபத்தின், நோன்பின், தர்மத்தின் அந்த பலனை அடைவதற்கான ஒரு முக்கியமான காலமாக இது இருக்கின்றது. இந்த புனித வாரத்தில் இன்னும் மரியாளை போன்று ஆண்டவரை நாம் நெருங்கி செல்ல வேண்டும். ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இறைப்பணியில் இன்னும் ஜெபத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு நாம் ஆண்டவரை நெருங்க வேண்டும். அதுதான் இந்த புனித வாரத்தில் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாட்டம் வரையில் நாம் அமைதியாக இருக்க முற்படுவோம். முடிந்த வரையில் ஆலயங்களுக்கு வந்து, ஆலயங்களுக்கு சென்று ஆலயத்திலிருந்து ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இன்னொன்று மிக முக்கியமானது, அமைதியாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். ஜெபிக்கின்றவர்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். ஆண்டவரை தேடுபவர்களுடைய உள்ளம் நீதியை நிலைநாட்டும். ஒருவர் மீது எரிச்சல் கொள்ளாது, ஒருவர் மீது பொறாமை கொள்ளாது. அதுதான் அன்பு. நாம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம், அன்பு அழுக்காறு கொள்ளாது, இருமாப்பு அடையாது, பொறாமைப்படாது.
அது எல்லாம் இந்த தவக்காலத்தில் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் செய்த ஜெபத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தீய எண்ணத்தோடு தீய சிந்தனையோடு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு நாம் ஆலயத்திலிருந்து ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கேட்பது கிடையாது. அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பது கிடையாது. அதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது உடைய சகோதர சகோதரிகளோடு மனத்தாங்கல் ஏற்பட்டு இருந்தால் அந்த காணிக்கையை அங்கேயே வைத்துவிட்டு முதலில் சென்று நீ அவர்களோடு உடன்படிக்கை செய்து வா, சமாதானம் செய்து கொண்டு வந்து காணிக்கை செலுத்து என்று. இதை எத்தனை முறை கேட்டிருந்தாலும் நாம் அதை கடந்து செல்கின்றோமே தவிர அந்த நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு முயற்சி செய்வது கிடையாது. இந்த தவக்காலம், இந்த புனித வாரம் நமக்கு ஒரு மனமாற்றத்தின் காலமாக அமைய வேண்டுமாய் ஜெபிப்போம். ஒருவரை அன்பு செய்து வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள்பால் எழுப்புவோமாக. இதோ என் ஊழியர், நான் தேர்ந்து கொண்டவர் இவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்ற இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசிர்வதித்து வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். நாங்கள் செய்யும் தொழில் வளர்ச்சிக்காகவும் விவசாயத்தில் நல்ல பலன் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள முதியவர்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை தருபவரே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வேலைவாய்ப்பு அமையவும் உமது வார்த்தையின்படி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றேயும் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் உம்முடைய விசுவாசத்தில் வளர்ந்திடவும் உம்மை போல் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தூய ஆவியானவரின் கொடைகளை பெற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன்
சிறுவகளை உலகின் ஒளியாயிருப்பவனே, உன் கோயில் நாடாக மாற்றிடுவாய். உலகின் ஒளியாய் இருப்பவனே உன் கோயில் நாடாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ளவும் இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
மனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்வன் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். காக்கும்
தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் சரீரமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும், தீர்த்தமே என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை பார்த்திடும், என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், தீய சக்தியிடம் வென்று காத்திடும், மரண வேளைகளில் என்னை கூப்பிடும், மறுவுலகில் மிகவும் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை தூண்டிடும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை
என்றுமுள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, பன்னிரு வயது ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினான். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.